रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि बिजमीइ महामिदिहि कुल्लिहा मा अलिमतु मिन्हा व मा लम अअलम व अला जमीइ निअमिहि कुल्लिहा मा अलिमतु मिन्हा व मा लम अअलम अदद खल्किहि कुल्लिहिम मा अलिमतु मिन्हुम व मा लम अअलम फी कुल्लि वक्तिन व हीन। अल्हम्दुलिल्लाहिल्लज़ी तवाज़अ कुल्लु शैइन लिअज़मतिहि वल्हम्दुलिल्लाहिल्लज़ी ज़ल्ल कुल्लु शैइन लिइज़्ज़तिहि वल्हम्दुलिल्लाहिल्लज़ी ख़ज़अ कुल्लु शैइन लिमुल्किहि वल्हम्दुलिल्लाहिल्लज़ी इस्तस्लम कुल्लु शैइन लिक़ुद्रतिहि अदद ख़ल्क़िहि व रिज़ा नफ़्सिहि व ज़िनत अर्शिहि व मिदाद कलिमातिहि व दवाम मुल्किहि। जज़ल्लाहु अन्ना नबियना व सय्यदना व मौलाना खैरल अंबिया'i वल मुरसलीन मुहम्मदन सल्लल्लाहु अलैहि व आलिहि व अस्हाबिहि व उम्मतिहि व सल्लम बिमा हुवा अहलुहु अदद मा फी इल्मिल्लाह व दवाम मुल्किल्लाह। या अस्हाबल वक्त अईदु बिहुक्मि नियाबति अन हुक्मिकुम। சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9வது அந்த தினத்திலே பாக்கியம் மிகுந்த ஜும்மாவுடைய நல்ல நாளிலே பூமியின் முகத்தில் இறைவனுக்கு உகப்பான அருள் நிறைந்த அல்லாஹுவினுடைய இல்லத்திலே பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதிலே நம்மை எல்லாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதம் நிறைந்த நல்ல ஒரு நாட்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜவாமியுல் ஐயாம் என்ற அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்ட எல்லா அமல்களும் ஒரு சேர நடைபெறுவதற்கு சாத்திய கூறான ஒரு புனிதமான நாள் இந்த நாள். உலகத்தில் இப்படி ஒரு நாளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. 5 கடமைகளில் களிமாவை மொழிந்து கொண்ட அந்த முஸ்லிம்கள் நிறை செலுத்த வேண்டிய முதல் கடமை தொழுகை, நோன்பு, தர்மங்கள், ஹஜ் ஆகிய இந்த வணக்கங்களில் மற்ற நாட்களில் எந்த அமல்களையும் ஏதாவது ஒரு வடிவத்தில் செய்துவிட முடியும். தொழுகை எல்லா நாளும் இருக்கிறது. நோன்பை உபரியான நோன்புகளாக கூட நோற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. பரிகாரத்திற்கான நோன்புகளாக இருக்கிறது. ஜக்காத்து போன்ற தான தர்மங்களை எந்த காலத்திலும் செய்ய முடியும். இப்பொழுது ஒருவர் ஜக்காத்தை விரும்பி கொடுக்கணும்னு நாடுறாரு, இன்னைக்கு கொடுக்கலாமானா கொடுக்கலாம். ஆனால் வருடத்தில் ஒரு முறை மாத்திரமே, குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரமே செய்யப்படுகிற இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் இருக்கிறது. ஒருவர் உபரியான ஹஜ் செய்ய முடியுமான முடியாது. அவருக்கான கடமையான ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அவர் பிறருக்காக செய்கிற ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் செய்கிற நஃபிலான ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அதற்கு இந்த 5 நாட்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த நாளில் எல்லா அமல்களும் ஒரு சேர கடைபிடிக்க முடியும் என்கின்ற விதத்தில் அமைந்திருக்கிற அந்த பாக்கியம் மிகுந்த நல்ல நாட்களிலே அல்லாஹ் நமக்கு ரூஹ போட்டு வச்சிருக்கிறாங்கிறது பெரிய விஷயம். அதனால இந்த நாட்களில் நீங்கள் எல்லா அமல்களையும் ஒரு சேர செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அதன் வடிவத்தை அமைச்சு தந்துட்டான். இந்த நாள்ல நீங்க
இப்ப 9 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு 9வது நாள், நாளைக்கு பெருநாள், அடுக்கடுத்த ஐயாமு தஷ்ரீக்கு கடந்து விட்டது. இந்த நாட்களில் யார் நோன்பு நோற்று கொண்டார்களோ அவங்க பாக்கியத்திற்குரியவர்கள். ஏன்னா அந்த நோன்பு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. இனி அடுத்த வருஷம்தான் இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்கும். ஒரு சமயம் இதுவரைக்கும் கடைபிடிக்காதவங்க வருகிற ஆண்டு அல்லாஹு தாலா ஆயுச நீளமாக்கி போட்டான்னா அதை விட்டுறக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஷைத்தான் எப்படியாச்சும் அந்த நாளை கடத்தி விட பார்ப்பான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன உபரி தானே, இதுல என்ன பெருசா இருக்குது அப்படிமா. ஏன்னா அவனுடைய நோக்கம் சக்சஸ் ஆகணும்ல, அதனால அவன் கரெக்டா இருப்பான். இந்த நாளில் தர்மத்தை செய்து கொள்ளுங்கள். ஜக்காத்து இருந்தால் அதை வழங்கி விடுங்கள், அதை கொடுங்கள். தர்மத்தை செய்து கொள்ளுங்கள். தொழுகை கடைபிடிக்கக்கூடிய ஒன்றுதான், அதை சீராக கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒட்டுமொத்த அமல்களும் ஒரு சேர பெற்றுக் கொள்ளுகிற ஒரு உன்னதமான நல்ல நாட்கள் இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள். அதுல அரஃபாவுடைய நாள் என்பது ஒரு பாக்கியத்திற்குரிய நாளும் கூட. அரஃபாவுடைய நாட்களில் அறிஞர்களுக்கிடையில், ஒரு உண்மையான அறிஞர்களுக்கு இடையில சர்ச்சை கிடையாது, இந்த போலி அறிஞர்கள் தான் சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அரஃபாவுடைய நாள் எதுங்கிறதுல. அரஃபாவுடைய நாள் இப்ப அங்க உள்ளதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நேத்து முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல ஒரு 2.5 மணி நேரம் பின்னாடி நாம போனாலும் தொட்டுக்க முடியும். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அரஃபா அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளணும். அரஃபா அப்படின்னா என்ன, அரஃபாவுக்கு அர்த்தத்துக்கு நான் 2வது வாரேன். முதல்ல அரஃபா அப்படின்னு, அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் அங்கே தரித்தே ஆக வேண்டும். அந்த நேரத்திற்குள்ளால் அவர்கள் அங்கே இருந்தாக வேண்டும். அப்ப சரியாக லுஹர்ல ஆரம்பிக்குது. அதனாலதான் அரஃபாவுல ஹாஜிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முசாஃபிர்களுக்கு சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம் அப்படிங்கிற 2 வடிவங்கள் இருக்கிறது. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு, நீங்க குறைத்துக் கொள்வதில் தவறில்லைன்னு அல்லாஹ் சொல்லுவான் தொழுகையில. அப்ப நாளை 2ஆக ஆக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்கிறது முசாஃபிர்களுக்கு. ஆனால் முகீம்களுக்கு கூட அங்கே 2 ரக்காத்தாக தொழும்படியும் சேர்த்து தொழும்படியும் அனுமதி ஒன்று இருக்கிறது என்றால் அது அந்த அரஃபாவுடைய மைதானத்துல தான். அங்க அப்படி நடைபெறும். லுஹரையும் அசரையும் முன்னாலேயே தொழுதுருவாங்க. அதாவது லுஹருடைய நேரத்தில், இப்ப லுஹருடைய நேரம், இந்த நேரத்தில் அசரையும் சேர்த்து தொழுதுருவாங்க. அந்த பின்னாடி எடுத்துக்கிட்டா இஷா எடுத்துக்கிட்டா இஷாவோட சேர்த்து தான் மகரிப தொழுவாங்க. மஷ்அருல் ஹராம்னு சொல்லி முஸ்தலிஃபாவுக்கு போவாங்களா இல்லையா, அரஃபாவுடைய நாளை முடிச்சிட்டு அந்த நேரத்தை முடிச்சிட்டு மகரிபுக்கு பின்னால அரஃபாவில் ஒருவர் இருந்தாலும் கூட ஏற்றமானது அவர் தொழ வேண்டிய தொழுகை மகரிப அங்க தொழக்கூடாது, அது ஏற்றம் கிடையாது. அவர் நேராக முஸ்தலிஃபாவுக்கு சென்றுதான் தொழ வேண்டும். அங்க போய் தான் மகரிபையும் சேர்த்து தொழுகணும். அங்க மகரிபை இஷாவையும் மகரிபை பிற்படுத்தி தொழுகிறது. அப்ப அரஃபாவின் நேரம் என்று எடுத்துக்கொண்டால் லுஹர்ல ஆரம்பிக்குது, மகரிபில முடியுது. இந்த இடைப்பட்ட நேரத்திற்குள்ளால் அங்கே ஹாஜிகளாக சென்றவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தரிப்பட்டே ஆகணும். அதுக்கு முந்தின நாள் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாம், அதற்கு பின்னாடி அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திற்குள்ளால் சிறிது நேரம் வேணும் அவர் அரஃபாவுடைய மைதானத்துல அவரை கொண்டு வச்சுட்டு போவாங்க. ஆம்புலன்ஸ்ல ஐசியூல இருந்தான்னா ஐசியூவாவே ஆம்புலன்ஸ் மாறி இருக்கும், அங்க கொண்டு வந்துருவாங்க. கொண்டு அங்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. இல்லன்னா அவர் மீண்டும் ஹஜ் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை உருவாகும். பகரம் செய்ய முடியாது. மற்ற இடங்கள்ல அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா குர்பானி கொடுத்துடலாம், ஒரு தமு கொடுக்கலாம். அரஃபாவில் இல்லை என்றால் அவர் தமுலாம் கொடுக்கலாம் முடியாது, திரும்ப அவர் ஹஜ்ஜே செய்தாக வேண்டும். அதனால அரசாங்கம் அந்த ஏற்பாடுகளை கூட செய்யும். அறிஞர்கள் எந்த வகையிலெல்லாம் வகைப்படுத்துவார்கள் என்றால், ஒருத்தருக்கு மஜ்னூனாவே ஆயிட்டு திடீர்னு போன இடத்துல, இப்ப அவர் ஹாஜியா போயிட்டாரு, இந்த மாதிரி சூழல் ஆகி போயிடுச்சு, அவர் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொண்டு கூட்டு போயிட்டாலே போதும், அந்த கடமை நிறைவேறிவிடும். அப்பதும் அவர் அங்க இருந்து ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இது. சரி, இப்ப மதியம் எடுத்துக்கங்க, லொஹரு அதுல இருந்து மகரிபு வரைக்கும்
எடுத்துக்கொண்டா எவ்வளவு நேரம் ஆகிற போகுது? ஒரு 12 வச்சுக்கிட்டா கூட 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30 அவ்வளவுதான் ஆக போகுது. ஒரு 6 மணி நேரம். அமெரிக்காவில் இன்னும் 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு நமக்கு எடுத்துக்கிட்டாலே. அதை தாண்டி போனோம்னு சொன்னா இங்கிருந்து நாம இன்னும் பின்னாடி பேக்ல அது போகுது. நமக்கு 2:30 மணி நேரம் பின்னாடி அது வருது. அப்ப ஏற்கனவே 12 மணி நேரம், 13, 14:30 மணி நேரம் அங்க போயிடுது. இப்ப அந்த நேரத்தில் அவங்க எங்க இருப்பாங்க? அரபாவுடைய இடம் அப்படின்னு சொன்னா அந்த நாள்னு சொன்னா அவங்க அடையவே முடியாத, சம்பந்தமே இல்லாம போயிடுமே. அவங்க இருக்கிற நேரத்தில் தான் நாம் துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கருக்கெல்லாம் கிடைக்கவே செய்யாது, பிற நாடுகளுக்கெல்லாம் அமையவே செய்யாது. சில நாடெல்லாம் எடுத்துக்கிட்டா சூரியன் உதிக்கிறது எப்படி, அது மறைகிறது எவ்வளவு நேரம், சில கணப்பொழுதுகளில் மாறி விடுகிறது. அப்ப அப்படிப்பட்ட நாடுக்கெல்லாம் என்ன வழி? அதனால இந்த அறிவை வச்சு சிந்திக்க கூடாது, இந்த சிற்றறிவை வச்சு சிந்திக்க கூடாது. ஹதீசுகளில் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி விடுவார்கள். யௌமு அரஃபாம்பாங்க. அது யௌமு அரஃபானா என்னன்னு கேட்கக்குள்ள ஹோ அல் யௌமு தாசி மின் ஷஹரி தில் ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுடைய மாசத்துல 9வது நாள் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுல ரொம்ப போட்டு சர்ச்சை பண்ணி குழப்பி மண்டையை உடைச்சு பைத்தியமாயிடக்கூடாது. அங்க என்ன இது 9வது நாள், நமக்கு இப்ப அங்க பின்னாடி தான் சூரிய உதிக்குதுன்னு வச்சுக்கோ. அவங்க பார்த்தாங்கல்ல, பிறைய பார்த்துட்டாங்கல்ல, அதனாலதான் அவங்க சரியா துல்ஹஜ் பிற 1ன்னு அறிவிச்சாங்கன்னு. ஆமா, பிற பின்னாடி பிறந்திருக்கு. பின்னாடி பிறந்தா அடுத்த நாள் தானே வரும். அந்த நாள் எப்படி வரும்? இங்கேயே கூட ஒரு ஆளு நான் நல்லா பார்த்தங்க பிறைய, நோம்பு பெருநாள்ல சொல்றான்னு வச்சுக்கிறோம். எல்லாம் ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஹஜ்ஜுடைய ஆரம்பத்துல சொல்றாரு வச்சுக்கோங்க. 2 கண்ணால பார்த்தேன், எப்பயா பார்த்த பிறைய அப்படின்னு கேட்கிறாரு காசி. நான் அசர் தொழுதுட்டு போனேன், மகரிபுக்கு முன்னாடி பார்த்தேன்றாரு. செல்லாது, அது அன்றைய நாளின் பிறையாக அமைய முடியாது. அது முன்னாலேயே பிறந்துடுச்சு. மகரிபுக்கு பின்னால் பார்த்தால் தான் செல்லுபடியாகும். அந்த அடிப்படை சூத்திரங்கள் புரிய வேண்டும். சரி, இதெல்லாம் ஒரு அறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வுக்குண்டான விஷயங்கள். ஆனால் நமக்கு சரியாக அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளும். இப்ப இன்னைக்கு துல்ஹஜ் பிற 9. அப்ப இந்த நாளை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளுக்கான மரியாதை அது சாதாரண ஒன்று அல்ல. புனிதமான அந்த ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மகா பெரிய ஒன்று. எப்படி நிறைய பாடங்களை இந்த அரஃபா நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் அவனுடைய அருள்கள் பூரணமான நாள் என்று அறிவிப்பு செய்வான். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த நாளில் உங்களது மார்க்கம் பூரணப்படுத்தி விட்டேன்னு சொல்லுவான். இந்த நாள்ல உங்க மார்க்கத்தை நான் பூரணப்படுத்திட்டேன். இது எந்த சமூகத்துக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நமக்கு அழகான பூரணத்துவம் கிடைத்து விட்டது. அப்படிப்பட்ட அழகான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருள்கள் எல்லாம் நிறைவாகவே நான் வழங்கி விட்டேன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு நாள் என்பது அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அந்த அரஃபாவுடைய மைதானத்துல அந்த நாளுக்குள்ள தரிக்கிறாங்க பத்தியலா, அப்பதான் அவங்களுக்கு ஹஜ்ஜே கூடும். அதை நாம சொன்னோம். அந்த நேரத்தில் தரிக்கக்கூடியது பெறக்கூடிய ஒவ்வொன்றிலும் பெறுகிற பாடம், எந்த அமலையும் அவன் கொடுத்த நேரத்திற்குள்ளால் செய்தால்தான் மரியாதை. அவன் கொடுத்த நேரத்தை கடந்து செய்கிற பொழுது அது வெறும் செயலாக மாறிவிடுமே தவிர அமலாக மாறுவதற்கு கஷ்டமாகிவிடும். ஒருத்தர் அரஃபாவுல ஹாஜியா போனாரு, ஹாஜியா போனாரு, அரஃபாவுல இல்ல. அவர் ஹாஜியா போகாம அங்க உள்ள முக்கியமாவே இருந்தாருன்னு வச்சுக்குவோம். அவர் சவுதிக்காரர், அங்க உள்ள முக்கீம். அரஃபாவுடைய நாளுக்கு முன்னால வரைக்கும் அவ்வளவு நாள் 364 நாள் அங்கேயே இருந்தார். அரஃபாவுடைய நாள்ல வெளியே போயிட்டார். திரும்ப அடுத்த நாள் வந்தார். அதுக்கடுத்து 300 அவருக்கு அங்கதான் வீடுன்னு வச்சுக்கிடுவோம், அந்த ஏரியால வீடுன்னே வச்சுக்கிடுவோம். ஆனா ஹாஜியாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு, அதாவது இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்துக் கொண்டு 364 நாட்கள் இருந்து, அதற்கு பின்னால 364 இருந்தாலும் சரி, அரஃபாவுடைய நாள்ல அன்னைக்கு அவர் அங்க இல்லைன்னு சொன்னா அவர் ஹஜ்ஜு கூடுமா? கூடாது. ஆனா அவர் எவ்வளவு நாள் இருந்திருக்கிறாரு? 364 நாள் இருந்திருக்கிறார் அங்க. அந்த ஒரு நாள் மாத்திரம் அங்க இல்ல, அவர் வெளியே போயிட்டார்.
இப்ப இவருடைய ஹஜ் கூடுமா? கூடாதுல்ல. அதே மாதிரி தான் நாம இந்த வக்துக்கு முன்னால ஒரு ஆளு நான் லொஹர தொழுதுட்டே வந்துட்டேன்னு சொன்னாருன்னு வைங்க, கூடுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? பின்னாடி தொழுதார் ஒருத்தர், இந்த வக்து முடிஞ்சிட்டு, நன்மை பூரணமாக கிடைக்குமான தண்டனையோட கிடைக்கும். நன்மை உண்டு, அவர் தொழுது ஆகணும், அந்த சட்டம் உண்டு. ஆனா எதுவும் தண்டனையும் சேர்ந்து உண்டு. ஏன் பிற்படுத்தினாங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கபருடைய வேதனையில் ஒரு வேதனை எப்படி உண்டு தெரியுமா? தொழாதவர்கள், அது தனி வேதனை. தொழாதவர்களில் நேரம் தவறி தொழுதவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, நேரம் தவறி தொழுதாங்க, வக்து முடிஞ்சு போச்சு, வக்துக்குள்ளால் தொழுதுட்டா நன்மையில் குறைபாடு உருவாகும், பாவம் பதியப்படாது, நன்மையில் குறைபாடு உருவாகும். அவர் வக்தையே விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் தொழுகிறாரு, தொழுது ஆகணும், ஏன்னா அவருக்கான கடன் அது, அதை நிறை செலுத்தியாக வேண்டும். இப்ப இவர் தவறவிட்ட நேரம் இருக்கிறது இல்லையா, இந்த நேரம் வரைக்கும் தண்டனை உண்டு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கடுமையா சொன்னாங்க. பாராங்கல் போடப்படும், அது அந்த கபருடைய இதெல்லாம் நம்ம கற்பனையில கூட சிந்திச்சு பார்க்க முடியாது. தலை மாத்திரம் கலண்டு போகும், 7 பூமியை தாண்டி விட்டு வரும். நான் இப்படியே தண்டனை கொடுக்கப்படும் நேரம் தவறியவருக்கு. அப்ப நேரம் தவற விட்டா இவ்வளவு பெரிய ஆபத்து. தொழாமலே இருக்கிற சீதேவிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வக்து வார முசல்லிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஜும்மா விட்டா அடுத்த பாயிண்ட் அடுத்த ஜும்மா தான், இடையில எந்த தொழுகையும் கிடையாது. சில பேரெல்லாம் வக்த இட போட்டு வச்சிருப்பாங்க, நமக்கு இந்த சுபுகு சரி வராது, மத்த வக்து பாத்துக்கெல்லாம் வாங்க. சிலர்களுக்கு எனக்கு வேலை நேரம், இந்த வக்து சரி வராதுன்னு இவங்களா பிரிச்சுக்குவாங்க. ஆனா இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதான் அல்லாஹ் சொல்றான். அது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்றான். அந்த நேரத்தில் அதை செஞ்சு ஆகணும். அதே மாதிரி திருமணம் எடுத்துக்கங்க, அந்த கால சூழல்ல செய்யணும், அது இருக்கணும். ஒருவருக்கு செய்யற உபகாரம் அந்த கால சூழல்களில் செய்ய வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள், பெற்றோர்களை நிந்திக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். அதிகமாக பெற்றோர்களை சபிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. நிறைய நாம காதுகள்ல கேள்விப்படுறோம். ஈன்ற பெற்றோர்களை மிக ஒரு கீழ்த்தரமாக பேசுகிற சூழலில், ஒரு வகையில் அவர்கள் பேசுவது 100க்கு 100 தவறு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பிள்ளை அப்படி பேசுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, மார்க்கம் அதை அங்கீகரிக்கவில்லை, மிக கடுமையான ஒன்று, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கிற காரணங்களை எடுத்துக்கொண்டால் அந்த தவறுகள் தண்டனைகளில் பெற்றோர்களும் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். பெற்றோர் அவங்க தாயில தகப்பர்ல ஒரு ஆளு இருக்கிறாங்க, இருக்கும் பொழுதே சொத்துகள் நிறைய இருக்கு, பிள்ளைகள் ஒரு தன்னிலையில் ஒரு சுயகால நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் இருக்கிற நேரத்திலேயே சொத்துக்கள்ல கொஞ்சத்தை கொடுத்து அவனை சீர்படுத்தலாமே, சரிபடுத்தலாமே, நீ நல்லா முன்னக்க வாப்பான்னு சொல்லலாமே. எங்க கொடுத்தா தனியா போயிடுவான்னு சொல்லிட்டு இவங்க தன் சொத்தை தானே வைத்துக் கொண்டிருந்து வஃபாத்து வரைக்கும் கொடுக்காமலே வச்சதுக்கு அப்புறம் மகங்காரங்கள் சண்டை பிடிச்சுக்கிறான், எவன் எதை எடுக்கிறது அப்படிங்கறதுல. அடுத்த கட்ட தாயுடைய கையில் வருகிற பொழுது அந்த தாயும் சரியாக பங்கிட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அதற்கு பின்னால இவங்களுக்கு பிள்ளைகள் ஆயிடுது. அங்க 2 பேரும் மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கும் பொழுது பிள்ளைகள் மறைந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு சொத்து வருவதற்கான வாய்ப்பு ஷரியத்தின் அடிப்படையில் கிடையாது. அத்தகைய பாரதூரமான பிற்படுத்துதலுக்கும் தவிர்த்தலுக்கும் மிக முக்கிய காரணிகளாக அமைவது யார் என்று பார்த்தால், சீராக கொடுக்க வேண்டிய, என பிள்ளைகள் சொல்றான், நானும் உழைத்தேன் அவரோடு சேர்ந்து, அவர் மாத்திரம் அதை சம்பாதிக்கவில்லை, நானும் கூட சேர்ந்து அவருக்கு உழைப்பில் என் பங்களிப்பையும் நான் கொடுத்தேன், அந்த எஃபெக்ட்ல தான் வாங்கினாங்க அந்த சொத்தை, அப்ப எனக்கும் பங்கு உண்டுதானே என்று அவன் கேட்டு விரக்தியில் அவன் விடுகிற வார்த்தைகளாக வசை மாறி பொழியக்கூடிய சூழல் விடுகிறது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் விஷயத்தில் அவர்கள் அநீதமே செய்திருந்தாலும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸில் பதியப்பட்ட ஒன்று. அவர்கள் அநீதமே செய்திருந்தாலும் சரி, அநீதமே செய்திருந்தாலும் சரி, அநீதமே செய்திருந்தாலும் சரி, நீங்க அவர்களை வசைபாடக்கூடாது, அவங்களோடு இசைந்துதான் போக வேண்டும். அல்லாஹ் சொல்வான், வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக காரியத்தில் அவங்களோட இசைந்து சென்று விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். அப்ப
அப்ப ஒயில் லலமாக்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இருவர்களும் உனக்கு அநியாயமே செய்தாலும் சரி, துரோகமே செய்தாலும் சரி அப்படிங்கறதுல அறிஞர்கள் ரெண்டு வகையான செய்தியை சொல்லுவாங்க. ஒன்னாவது, பிள்ளைகளே நீங்க அவங்க அநீதமே செய்தாலும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உங்க நாவை அவர்களுக்கு பாதகமாக அசைத்து விடாதீர்கள். இது நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. அல்லாஹ் சொல்றதை கேட்டுக்கிட்டா அல்லாஹ் அவன் புறம் இருந்து உங்களை சீராக ஆக்கி விடுவான். ஏன்னா ரப்பு தான் தரணும். அது பெற்றோர் மூலமா வந்தா என்ன, மற்றொரு மூலமாக வந்தால் என்ன, யார் மூலமாக வந்தாலும் ரப்பு தானே தரான். அல்லது தராமலே போகட்டுமே. அப்படி போன காரியம் இருக்குது இல்ல. ஒரு ஆள் ஒரு பெற்றோர்கிட்ட வர வேண்டிய தொகை எவ்வளவுப்பா வரணும், ஒரு 50 லட்சம் ரூபாய் வரணுங்க, 1 கோடி ரூபாய் வரணுங்க. சரி 1 கோடி ரூபாய் தரல, விட்டுட்டாங்க, உனக்கு அநீதம் தான் செஞ்சிட்டாங்க, நீ நாவ அசைக்கல, அப்படி அமைதியா இருந்துட்ட. 1 கோடி ரூபாய் உன் கையில வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, மருத்துவ உலகங்கள் மாஃபியா கும்பல்களாக மாறி கிடப்பதை. ஹாஸ்பிட்டலுக்கு போனா முடிஞ்சு போச்சு இல்ல, 1 கோடி என்ன ஒட்டுமொத்தத்தையும் உறிஞ்சி விட்டுருவான் இல்லையா. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லே படுக்க போட்டா என்ன ஆகும்? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் விசாரிச்சு 4 லட்சம் ரூபாய் ஹசரத் அப்படிங்கிறார். ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. நான் சொல்றது அற்பமா சொல்ற மாதிரி இருக்கு இன்றைய காலத்தில் கூட. அது அற்பமானதுதான். சாதாரணமா கொடுக்க இல்லையா? செல்வ செழிப்பு உள்ள ஆளா இருந்தனா ஒரு இட்லியை 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க இல்லையா? மருத்துவமனைகள் காட்டினானுவலா இல்லையா? நமக்கு முன்னாடி படம் காட்டினானுல்ல, ஒரு இட்லி 1 லட்சம் ரூபான்னா, ஒரு இட்லியே 1 லட்சம் ரூபாய் இருக்கும் போது கிட்னி எவ்வளோ? அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போயிரும். அப்ப 1 கோடி ரூபாய் என்னப்பா, அதுல வரக்கூடிய வியாதியை உனக்கு இல்லாம ஆக்கி விட்டுருவானே, அல்ல பாதுகாத்துருவானே. அவன் பரக்கத்துங்கிறது அப்படித்தானே, குவான்டிட்டியில இல்லையா, குவாலிட்டியில இருக்கு. நிறைய பேர் சாப்பிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை நிராகரிப்பாளர் சாப்பிடுவான். எப்படி தெரியுமா? சபஅத அம்ஆஇன்னாங்க, 7 வயிறு கொண்டு சாப்பிடுவான். நாங்க பாக்குறோமா இல்லை? சில பேர் எங்க தான் சொருவுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு 3 வாய் 4 வாய் போட்டா முடிஞ்சிருது, வயிறு நிறைஞ்சதுங்கிறான். அதே பக்கத்துல உட்கார்ந்து அடிக்கிறான், எத்தனை போதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சில பேர்லாம் ஆள் இப்படி. என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தார் கல்யாண பந்தியில, உட்கார்ந்தாரு, ஹாஃப் தான் நான் போட்டேன், அதே முடிய மாட்டேங்குது. இது 3வது ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி போகுது? அது அல்லாஹ் கொடுத்த நியாமத்துன்னு ஒண்ணு வச்சுக்குவோமே. அதனாலதான் நம்ம பெருமக்கள் சொல்லுவாங்க, அடே பிஸ்மி சொல்லி போட்டிருப்பா அப்படிம்பாங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிட்டு அப்படிம்பாங்க. பிஸ்மில்லா சொல்லிட்டா கிடைச்சா நமக்கு என்ன செஞ்சிடும், குவாலிட்டி கிடைச்சிடும், குவான்டிட்டி பெருசு அல்ல. அதை எண்ணி பார்க்காதீங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பரக்கத்து வேணுமா, ஒருவர் உணவை இருவர்களாக அமைத்துக் கொள்ளட்டும், 2 பேர் உணவை 4 பேர் 3 பேருக்கு அமைச்சுக்கோங்க, அதுல பரக்கத்து உண்டு அப்படின்னாங்க. சரி ஹைர். அப்ப அல்லாஹ் அப்படி பாதுகாத்துருவான் இல்லையா, நமக்கு நோய் நொடி இல்லாம பாதுகாத்துருவான். அந்த மாதிரி. ஆனால் பெற்றோருக்கு தாண்டி வாய் திறந்து விடக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ளணும். இது ஒண்ணு. 2வது செய்தி, அநீத செய்கிற பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்வாங்கிறதுக்கு பெருமானார் வார்த்தை முந்தி போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வயின் லலமாக்கன், பெற்றோர் என்றாலே அநீதமே செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லல. சில பெற்றோர் அநீதம் செய்யத்தான் செய்வார்கள், ஆனா பிள்ளைகளாகிய நீங்கள் வாய் திறந்து விடாதீர்கள் அப்படிங்கறது சொல்றாங்களா இல்லையா? கணியத்திற்குரிய பெருமக்கள், சொல்ல வருகிற செய்தி, அந்தந்த காலத்துல அதாவது செஞ்சிடணும், அதான் மரியாதை. தண்ணி தேவைப்படுற காலத்துல அவன் சாவ கிடக்கிறான், மௌத்தா போவ கிடக்கிறான், தண்ணியை கொடுக்காம எங்கப்பா போற, இல்ல ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு, ஆனா ஒரு கிளாஸ் குடிச்சா அவனுக்கு பத்தாதுன்னு சொல்லி தூரமா போய் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனேன்னு ஒருத்தன் போனான்னு வைங்க, எவனாவது கேட்டான்னா, ஏண்டா மௌத்தா போயிட்டானடா என்னடா பண்ணேன்னு கேட்டான்னு வைங்க, இல்லங்க தண்ணி எடுக்க போனேன், தண்ணின்னு கத்துனானே இருந்துச்சு, இல்ல ஒரு கிளாஸ் தான் இருந்துச்சு, அது அவனுக்கு காணாதுன்னு சொல்லிட்டு நான் பெரிய பாத்திரத்தில் எடுக்க போனேன், வர்றதுக்குள்ள மோத்தா போயிட்டாருங்கன்னு சொன்னான்னா மோத்தா போன ஆளை குறை சொல்லுவானா? ஏன்னா முட்டாளா இருக்கிற, ஒரு கிளாஸ் கொடுத்து அப்படியாவது காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்றவனா இருப்பானா? அந்த மாதிரி அந்த உரிய காலத்தில் அதை செய்து முடிக்க வேண்டும். வாலிபர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தில் பிற்படுத்தி விடாதீர்கள். நாங்க அனஸ் இப்னு மாலிக் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு 100 வயசு வாழ்ந்தாங்க. அந்த சீதேவி சொல்லுவாங்க, தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொள்ளு பேரன் எல்லாத்தையும் சந்திச்சாகவோ, தான் கைனாலேயே 100க்கு மேற்பட்ட பேரன்களை அடக்கம் செய்தவர்கள், அவ்வளவு பெரிய வயசுல இருந்தாக. அந்த சீதேவி கடந்து போகும்போது வாலிப பருவத்தை அடைந்த பிள்ளைகளை கண்டால் திருமணம் செஞ்சு வச்சிருவா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறுல போயிடாம இருப்பியா, உனக்கு அந்த சாத்தியக்கூறு இருக்கா?
கண்ணால காதால செயலால தவறு செய்யாம இருப்பியா? இல்ல இல்ல, அது பாட்டுல அது தவறு சுத்த ஆரம்பிச்சிரும். கண்ணு அது பாட்டுல ஆபாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிரும், ஆபாசத்தின் பக்கம் நெருங்க ஆரம்பிச்சிரும், தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிரும். சொன்னா சொல்லு, ஹலாலான முறையில் திருமணம் செஞ்சு வச்சிடுற, ஹராம்ல போய் மாட்டிக்கிறாத. அப்ப உரிய காலத்தில் அதை முடிக்க வேண்டும். இந்த அரஃபா நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கிய பாடங்களில் உண்டு. நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த நாட்கள் எல்லாம் தாங்கி நிற்கிற இந்த நாள்ல நோன்பு பிடித்தால் 2 ஆண்டுகள் உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னாங்க. இப்லீஸ் லானத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன், அவன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிறான். நாங்க இத மாதிரி அவன் கீழடைந்த கீழ்த்தரமான அவன் ஆக இழிவடைகிற ஒரு நேரம் ஒண்ணு கிடையாது. காரணம் என்னன்னா பாவம் வெற்றி கிடைக்குது அடியார்களுக்கு அப்படின்னு சொல்லி. அரஃபா, ஆஜரா அம்மையார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களும் சந்தித்த இடம் அரஃபா, புனிதமான இடம். அந்த இடம் 2 ஒரு கணவன் மனைவி சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள், 2 வெவ்வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள், இருவர்களும் சந்தித்தார்களே அந்த இடம் அரஃபா. கணவன் மனைவிகள் சந்திக்கிறது என்பது அரஃபா என்பது பெருநாள். நாங்க ரசூலுல்லாஹ், அப்ப கணவன் மனைவி சந்தித்தல் என்பது திருநாள், அது மிக முக்கியமான நாள், அது பாக்கியமான நாள். இன்னைக்கு கணவன் மனைவி பிரிவுல எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? 2 பேரும் ஒற்றுமையா வாழ்வதற்கு நான் வழி செய்ய மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, எப்பா பொருந்திக் கொள்றதுக்கு உனக்கு வழியே இல்லையா? ஒரே ஒரு குணத்தை வச்சுக்கிட்டு பிரியணும்னு ஆசைப்படுறிய, அதே ஒரு குணத்தை வச்சுட்டு ஏன் நீ சேர மாட்டேங்கிறன்னு கேட்டாங்க. அதெல்லாம் இருக்கு இல்லையா? சரி, 2வது மிக முக்கிய பாடம், அந்த இருவர்களும் இறை கட்டளைக்கு மாறு செய்த ஒற்றை காரணத்தினால் பிரிக்கப்பட்டார்கள். இருவர்களும் பாவ மன்னிப்பு தேடியதால் சேர்க்கப்பட்டார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னைக்காச்சும் அவங்க தரஜாவுல, நான் ஒவ்வொன்று விளக்கம் சொல்ல போன நேரம் காணாது, அவங்க தரஜாவுல சொல்றாங்க, ஏதாச்சும் நான் ஒரு சின்னதான ஒரு குற்றம் என்னிடத்தில் நிகழ்ந்திருப்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்வேன் தெரியுமா? என் மனைவிக்கு எனக்கு இடையில ஏதாச்சும் ஒரு சின்ன சர்ச்சை அன்று உருவாகும், அன்று நான் புரிந்து கொள்வேன் என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று. அந்த தவறுங்கிறது அது அவங்க தரஜாவுல உள்ளது. நாம நம்ம புத்திக்கு வச்சு யோசிக்க கூடாது, நம்மள மாதிரி பாவம் செஞ்சுட்டு ஆளு அப்படின்னு யோசிக்க கூடாது. அவங்க தரஜாவுல உள்ளது. அவங்க தரஜாவுல கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை மறந்து திக்ர் செஞ்சிட்டு இருந்த நாவும் சும்மா இருந்து போச்சு, இது பெரிய பாவம் அவன் நினைப்பாக. இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டோம்னா இந்த நாக்கில் எவ்வளவு மண்டலி போடணும், அவ்வளவு பெரிய இது. அவ கொஞ்ச நேரம் திக்ர் செய்யாம இருந்தா பாவம் நினைப்பா. அப்படிப்பட்ட ஆளு அவ சொல்றாங்க, ஏதாச்சும் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி தெரியுமா? எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் ஒரு சின்ன சலசலப்பு உருவாகும் என்றால் நான் புரிந்து கொள்வேன் ஏதோ ஒரு தவறு இன்று நிகழ்ந்திருக்கிறது என்று அப்படின்பாங்க. ஆம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையாரு அவர்களை பிரித்தது, ஆனால் ஒன்று சேர்த்தது எது? பாவ மன்னிப்பு என்பது. அப்ப நமக்கிடையில சிறிய சர்ச்சைகள், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்துல உள்ள இதுகள், பாப்பா மகன்கள் இடையில பிரச்சனைகள், சகோதரர்கள் பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் புற காரணத்தை தேடிவிடாமல் அகக்காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீங்கள் செய்த பாவங்கள், இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு தேடுங்கள். கசப்புகள் பிணக்குகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமைகளும் சந்தோஷங்களும் இணக்கங்களும் உருவாகுங்கிறத இந்த அரஃபா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க அரஃபாவுடைய நல்ல நாளை நமக்கு பாக்கியத்திற்குரியதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாள். தக்பீர் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிடுது. அரஃபாவுடைய அடையாளமாக தக்பீர் ஆரம்பமாகிடுச்சு சுபஹுடைய தொழுகையிலிருந்து. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் தனியாக தொழுதாலும் சரி, கூட்டாக தொழுதாலும் சரி, தக்பீரை சொல்ல வேண்டும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இதுல அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. ஆடுகளை பார்க்கிற பொழுது, மாடுகளை பார்க்கிற பொழுது, குர்பானி பிராணிகளை பார்க்கிற பொழுது தக்பீரை நீங்கள் அடக்கத்தோடு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பது ஷரியத்தில் உள்ள அடையாளம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாள். இது ஹஜ் பெருநாள் என்பதால் நீங்கள் சாப்பிடாமல் வருவது சுன்னத். சாப்பிடாம, ஏன்னா நோம்புல சாப்பிடாமலே இருந்ததுனால சாப்பிட்டு வர்றது சுன்னத்து. இது ஃபுல்லா கட்டிக்கிட்டு இருந்ததுனால சாப்பிடாம வாரதுதான் சுன்னத்து. சாப்பிடாம வரணும். அந்த தொழுகை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் எப்ப சாப்பிடுவாங்கன்னு கேட்டாங்க. பெருநாள்ல எப்ப சாப்பிடுவாங்க? ஹஜ் பெருநாள்ல. அழகா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்ப தெரியுமா சாப்பிடுவாங்க? போய் உதுஹியாலாம் குர்பானிலாம் கொடுத்து அதனுடைய அந்த ஈரலை எடுத்து சுட்டு சாப்பிடுவார்கள். அந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம தான் பாக்குற குர்பானி கிடாவே பார்க்கல, பின்ன எங்க நாம எங்க இறைச்சி இதை பார்க்கோம். அப்படி அப்ப போய் என்ன செய்வாங்க? எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, மூதாதியர்கள் கூப்பிடுவாங்க, இங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க 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 கூட. ஆயிஷா ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் எழுப்பிடுவாங்க, எந்திரி ஃபாத்திமா ஓடியா ஓடியா குர்பானிக்கு வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உதவியா அறுக்கிற பொழுது அவர்களை அருகில் அமர்த்தி கொள்வார்களாம். அப்படி அடக்கத்தோடு
தக்பீரை அவர்களை சொல்வார்களாம். முடிந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த இதை எடுத்து வந்து சுட்டுட்டு சாப்பிட தருவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி சாப்பிட வைப்பாங்க. அது அப்படி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சொல்ல வர விஷயம், ரசூலுல்லாஹ் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி சாப்பிடுது. சில பேர் எங்களுக்கு முடியாதுங்க, நோயாளியா இருக்கணும்னு சொன்னா அது விதிவிலக்கு, அது அவங்களுடைய இது. ஆனா பொறுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இதுதான் சுன்னத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அழகா குளிச்சு புத்தாடை உடுத்தி எல்லாம் செஞ்சுட்டு வருவியோ கயிர் வரும்போது வரும்போது கொஞ்சம் சுற்றல் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவாப் அதிகமாக உண்டு. போகிற பொழுது சுருக்கமான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். வேறு வழிகளாக அமைத்துக் கொள்வது. இந்த சுண்ணத்துக்காகவே நீங்க என்ன செய்யணும், ஒரு முறை இப்படி வந்து பள்ளிக்கு வரணும், இன்னொரு தடவை அப்படி போயிடணும். திரும்ப வந்த வழியாவே போகக்கூடாது. ஆனா நம்மால ஒன்வே வழியா தானே எல்லாத்தையும் போவான். அங்க டிராபிக்காக கிடக்கும். வர்றது அப்படித்தான், போறது அப்படித்தான். தயவு செய்து வாகனங்களை நாளைக்கு கொஞ்சம் அப்படி நிறுத்திட்டு வாங்க. அடுத்தடுத்த தெருக்குள்ள என்ன செய்யுங்க, கொஞ்சம் நிறுத்திட்டு இல்ல வீட்டுல இருந்தே வாங்க, நடந்தே வாங்க. கொஞ்சம் தூரம் இருந்துச்சுன்னா சோழிமேடு கடைசியில இருக்கட்டுமே, என்ன எவ்வளவு பெருசா மோத்தா பேரோ போறோம் இல்லையே, அழகா நடந்து வரலாம். ஒவ்வொரு எட்டுக்கு ஒரு நன்மை பதியப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியமானது. அதனால தயவு செய்து நீங்க என்ன செஞ்சிடாதியோ, வாகனத்தை இங்க கொண்டு வந்துடாதியோ, அங்க நிறுத்திட்டு வந்துருங்க. நிறுத்திட்டு அழகா நடந்து வாங்க. ஆரம்பத்துல எல்லாம் ஆபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேயும் எல்லாத்தையும் தக்பீர் சொல்லி கூட்டு வந்துருவாங்க. எல்லாம் இவன் வாகனத்தோட தக்பீரோட வந்துருவான்னு சொல்லி அங்கேயே நிறுத்திட்டு எல்லாரும் தக்பீர் சொல்லி கூட்டு வருவாங்க. அப்படி இருக்கும். சரி, அப்ப நிறுத்திட்டு அப்படி வாங்க. இன்ஷாஅல்லாஹ் ஒரு வழியா வாங்க, ஒரு வழியா போங்க. இதெல்லாம் சுன்னத்துல கட்டுப்பட்டது. இதை நீங்க மிக கவனத்தில் கொள்ளணும். 2 ஜமாத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது நமக்கு 6 மணிக்கு தக்பீர் ஆரம்பிக்கும். சுபுவுக்கு வர்றவங்க அப்படியே கூட இருந்துடலாம். 6 மணிக்கு தக்பீர், 6:10 இன்ஷாஅல்லாஹ் பயானு, 6:30 முதல் ஜமாத்து. இரண்டாவது ஜமாத்து 8 மணிக்கு. ஏன்னா ஜமாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குத்துபா இருக்கிறது, துவா இருக்கிறது, அதெல்லாம் முடிஞ்சு 2வது ஜமாத்து 8 மணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வசதி போன்ற இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சங்கை மிகுந்த பெருநாளாக இதை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னைக்கு நோன்பு வச்சவங்களுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.